நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வணக்கங்க. நம்ம ஆது அர்ஜுன் வந்து பேட்டி கொடுக்குற டைமில் ஒரு டிவி சேனல் மட்டும் வந்து அவரை பேசவே விடாது, அப்படியே பேசினே இருக்கும்போது அதுக்கு அவர் சொன்னாருங்க, மாசுனா மாசுங்க, அண்ணா கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டேன், அண்ணாவோட டைலாக்கெல்லாம் பேசலைன்னா எப்படிங்க? அந்த இடத்துல திரும்பி பார்த்தாருங்க பாரு. ஒரு நிமிஷம் என்னோட பேச்சு தேவைன்னா அவரோட பேச்சை வந்து கம்மி பண்ண சொல்லுங்கள். நாங்கள் 17 நாள் நாங்கள் மௌனமாக இருந்தோம். சட்டத்திட்டத்துக்கு நாங்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ நாங்கள் எங்கேயும் பேட்டி கொடுக்காத இவ்வளோ அமைதியாக இருந்தோம். இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு தான் நாங்கள் உண்மைகளை வெளியே சொல்ல வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? எங்களை தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பேச வைக்காதீங்க சார், நான் இப்போ இங்கே பேசிட்டோமா கிளம்பட்டோமான்னும் போது அங்கே இருக்கிற மீடியாலாம் வந்து அந்த தனிப்பட்ட ஆள் மட்டும் அமைதியாக்குனாங்க. அப்போ ஆதவன் அர்ஜுனா வந்து சொன்னாங்க, என்ன சம்பவம் நடந்த உடனே விஜய் கூட இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்கன்ன மாதிரி பேசப்பட்டாங்க. நாங்கள் எங்கேயும் ஓடலைங்க. எந்த இடத்துல நாங்கள் எந்த ஸ்டேஷனில் உட்காந்துருந்தோமோ அங்கே வீடியோ பதிவெல்லாம் இருக்குது, வேணுன்னா நீங்கள் அதை கூட எடுத்து போட்டு பாருங்கள். நாங்கள் யாரும் தப்பிச்செல்லாம் ஓடலைங்க. உண்மைக்கு பாடுபட்டு தான் நாங்கள் அந்த இடத்துலையும் இருந்தோம். இன்றைக்கி உண்மையாக இருக்கணுன்ட்டு தான் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு நாங்கள் இப்போ வந்து பேசுகிறோம். யாருமே வந்து உண்மையை வந்து மூடி மறைக்க முடியாதுங்க. அது கொஞ்ச நாள்லேயே வெளியாகிடும். அதுவும் சம்பவம் நடந்து 17 நாள்லேயே இவ்வளோ பெரிய தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போவே தெரியுங்க யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்ட்டு. மாசாக பேசினாருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அண்ணாக்கு உங்களோட சப்போர்ட் இப்போ தான் வேணுங்க. என்னோடய வீடியோ வேணும்னா பெல் பட்டன் அமுத்து.